ஆணவ நாட்டு 60 வரைக்கும். இப்போ நான் 1வது படிக்கும்போது ஆணவ நாட்டில் எப்படி போட்டிருக்கோம்னா பின்னாடி படம் போட்டிருக்கும். இவன் தச்சன், மர வேலை செய்கிறான். இவன் கொல்லன், இரும்பு வேலை செய்கிறான். இவன் ஆசாரி, நகை வேலை செய்கிறான். இன்னொரு ஆசாரியை போட்டு மர வேலை செய்கிறான். இவன் கோயவன், மண்பாண்டம் செய்கிறான்னு எல்லாரையும் இப்படி போட்டு கடைசியில் ஒரு பாப்பாம்படத்தை போட்டு பார்க்க, இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னு எழுதியிருக்கும். எப்ப இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இவர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்னா இவ்வளவு வேலை செய்யறவனும் அயோக்கியப்ப. மரத்தை எடுத்து நமக்கு நாற்காலியும் மேஜையும் செய்யற ஆசாரியார் வந்து அயோக்கியன். நமக்கு சமையலுக்கு பானை பண்ணி தர குயர் வந்து அயோக்கியன். நகை செஞ்சு கொடுக்கிற ஆசாரி வந்து அயோக்கியன். எல்லாம் அவன். இவன் ஆசாரி, இவன் அம்பட்டன், முடி வெட்டுகிறான். இதெல்லாம் இருக்கு பழைய 1வது ஆணவ நாட்டில இருக்கு. இதை பத்தி நம்ம யாருமே கவலைப்படல. காமராஜர் முதலமைச்சர் வந்தோடனே பெரியார் தான் போறாரு. போய் சொல்றாரு, என்னையா கொடுமை இது, என்னையா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. காமராஜர் கிட்ட என்னதாங்க எழுதுறதுன்னாரு. இவன் பாப்பான் தர்ப புள்ள புடுங்குறான்னு எழுதுனாரு. நான் அதான் பண்றான். வல்லவனுக்கு புல்லு மாயுதம் சொன்னது அதனாலதான். அவனுக்கு அந்த தர்ப புல்லுனால காலையில அந்த ஆத்தங்கரையில போய் டாய்லெட் போறான் பாருங்க, எந்திரிக்க முடியாது. அந்த புல்லை பிடிச்சிட்டு எந்திரிப்பான். அது வேறோட கையில வந்துடும். அது பூரா அவனுக்கு ஆயுதம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் ஒன்று இவ்வளவு நீட்டு பண்ணி நமக்கு கையில போட்டுருவான். போயிட்டு நெல்லை இங்க போடுங்க, புல்லு அங்க போடுங்கம்மா. அது இப்படினீங்கன்னா இந்த காதல குத்தும், இப்படிங்கன்னா இந்த கண்ணில் குத்தும். இது போகும்போது அதையும் கழட்டி வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா அடுத்த வீட்டில் அந்த மோதிரத்தை வச்சு அவன் சாப்பிட்டுருவான். அப்போ ஐயா சொன்னார், அவன் பார்ப்பான் தர்ப புள்ளை புடுங்குறான்னு போடுங்க அப்படின்னாரு. காமராஜர் பார்த்தாரு, அந்த ஆணா நாட்டை எடுத்துட்டார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பார்ப்பனர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சராக இருக்க முடியாதவர். அதுக்கப்புறமா அதை அவர் எடுத்துட்டாருன்னா முதலமைச்சராக முடியும். இந்த மாதிரி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பார்ப்பனர்களோட வேலை வந்து யூதர்கள் போல. யூதர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் பெரியவர்கள், மற்றவங்கலாம் எங்களுக்கு அடிமையா வாழணுங்கிற ஒரு சிந்தனை உள்ளவங்க. அங்கேருந்து வந்தவங்க தான் அந்த பார்ப்பனர்கள். அவங்களுக்கு அந்த ரத்தத்திற்கு ஜீன் வந்து இன்னை வரைக்கும் நம்மளை அடிமையா தான் வச்சிருக்கு. அதனால்தான் நாம கட்டுற கோயிலுக்குள்ள நாம போக முடியல, நாம செய்யற சிலைய நாம தொட முடியல. கோபுரம் கட்டுறது நம்ம, அதுல பொம்மை செய்யறது நம்ம, கலர் அடிக்கிறது நம்ம, கலசம் செய்யறது நம்ம, கலசத்தை கொண்டு போய் மேல பிக்ஸ் பண்ணி கொடுக்கறது நம்ம. ஆனால் கீழே இருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு போய் மேல ஊத்துறான் பாருங்க, அந்த ஏணி கட்டி கொடுக்கறது நம்ம. அப்போ ஒரு கோபுரம் கட்ட நமக்கு திறமை இருக்கு, வண்ணம் பூச திறமை இருக்கு, செப்பு தகடு எடுத்து கலசம் பண்ண திறமை இருக்கு. இவ்வளவு செஞ்ச நமக்கு அந்த சொம்பு நம்ம செஞ்சது. இதுல ஒரு சொம்பு தண்ணி கொண்டு போய் மேல ஊத்த முடியாதா அப்படின்னா ஊத்த உரிமை கிடையாது, இன்னைய வரைக்கும் கிடையாது. பிராமணன் மட்டும்தான் செய்யணும். அது ஏன்டா கோபுரத்தை வந்து குளிப்பாட்டான்னு கேட்டா, சூத்திரர்கள் அது மேல ஏறி வேலை செஞ்சனால கோபுரம் தீட்டா போயிடுச்சான். தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க தோழர்களே. ஒரு சிமெண்ட் தீட்டா போகுமா? சரி, நாங்க தொட்டாதான் தீட்டா போகல, நீ ஏறி பெயிண்ட் அடி, நீ ஏறி சிமெண்ட் செய்ய, உன்னை யாரு வேணும்னா, இந்த என்கிட்ட கருங்கல் இருக்கு, நான் ஒரு கல் எடுத்து சிலை செய்யறேன், நீ ஒரு கல் எடுத்து சிலை செய்ய, உனக்கு யோகிதை இருக்கா, திறமை இருக்கா? கிடையாது. சரி, நீ அயோக்கியனா இல்லாம இருக்கியா? அதுவும் கிடையாது. அப்ப எங்களை என்னென்ன வழியில பயன்படுத்த முடியுமோ, பிஞ்சு வெண்டைக்காயா கொண்டாங்கிற, வெண்ணெய் எடுத்துட்டு வாங்குற, நெய் எடுத்து, நம்மளால மாடை வச்சுக்கிட்டு பால் கறந்து ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட மாட்டோம். ஆனா ஆஞ்சநேயருக்குள்ள கொண்டு போய் தலையில கொண்டு போய் நெய்யை கொட்டுறதுக்கு ஒரு 1/4 கிலோ நெய்யை கொடுப்பான். வீட்டுல ஒரு ஸ்பூன் வேணும். எந்த பாப்பானும் ஆஞ்சநேயர் தலையிலையோ இன்னொரு சாமி தலையிலேயோ நெய்யோ பாலோ கொட்ட மாட்டோம். கண்டிப்பா மனைவி மக்களோட உட்காந்து சாப்பிடுவோம். அதான் தந்தை பெரியார் சொன்னார். அவங்க என்ன பண்றாங்களோ அதை நீங்க பண்ணுங்கன்னாரு. வேற ஒண்ணும் நீங்க புதுசா பண்ண வேணாம். நான் சொல்றதை நீங்க கேட்கவே கேட்காதீங்க. ஒரு ஐயர் எப்படி சாமி கும்பிடுறாரோ அதே மாதிரி கும்பிடுற. எந்த ஐயரும் உண்டியல்ல காசு போட மாட்டாங்க. எந்த ஒரு ஐயருமே தீ மிதிச்சுக்கிட்டு காவடி தூக்கிட்டு முள்ளு காவடி தூக்கிட்டு ஆடி நீங்க பார்க்க முடியாது. அப்ப அவங்களுக்கு பக்தி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அவங்க கடவுள்கிட்ட போக உரிமை இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க கும்பிடுற மாதிரி நீங்க கும்பிடுங்க, அவன் கோவிலை சாத்திட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. நம்ம போய் போடுற காசு தாங்க அந்த கோவில்ல. அதனால தானே அவன் இருக்கிறான். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, எலக்ட்ரீஷியன், அவருக்கு வேலை தெரியல, ஒயரா துண்டு துண்டா வெட்டுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்பா அந்த மாதிரி வெட்டுற, எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கினது அப்படின்னு திட்டுவீங்க. ஒரு மரம் வாங்கி ஒரு நாற்காலி செய்ய சொல்றீங்க, அந்த ஆசாரியார் வந்து மரத்தை வந்து வெட்ட தெரியாம கரம்புறேன்னு உடைக்கிறாரு. நீங்க பரவாயில்லன்னு சொல்லி கும்பிட்டு நிற்பீங்களா? கும்பிட மாட்டீங்க. ஏங்க உங்களுக்கு வேலை தெரியலன்னா வச்சுட்டு போங்க, திட்டுவீங்க. ஆனால் எந்த ஒரு பாப்பானுக்கும் மந்திரம்னா என்னன்னு தெரியாது. அவன் சொல்ற மந்திரத்துக்கு நீங்க கும்பிடு போட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் அந்த தொழிலை செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதில் நீங்கள் குறை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் சிலை செய்வேன். சிலை செய்ய பாத்தீங்கன்னா, நான் ஒண்டியா ஒரு சிலை செய்ய முடியாது. பையங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி கை வச்சிருக்கோம்னா இந்த கை கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த கை கொஞ்சம் சின்னதா இருக்கும்.
அவர் வருவார், அந்த சிலை வாங்குற ஐயர் வந்துட்டு ஒரு ஈர்க்குச்சி விளக்குமாத்து குச்சி எடுத்து அளந்துட்டு, என்ன ராஜன் இந்த கை பெருசா இருக்கு, இந்த கை கொஞ்சம் சின்னதா இருக்கும் பாரு, இதான் உடனே சரி பண்ண சொல்லி வெற்றும்பில் இந்த கையை குறைச்சு கொடுத்துருவோம். இதே அவங்க சொல்ற மந்திரத்துல நீங்க ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஒரு சிலையை பார்ப்பீங்க, ஒரு கண்ணு பெருசா இருக்கும், ஒரு கண்ணு சின்னதா இருப்பீங்க, மூக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டமா தான் நல்லா இருக்கும்பீங்க. அப்போ நாம செய்யற எல்லா தொழிலையும் குறை கண்டுபிடிக்கலாம். ஒரு வீடு கட்டி முடிச்சது கடைசியா பாத்தீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க இதை கொஞ்சம் இப்படி கட்டி இருக்கலாம், கொஞ்சம் அப்படி கட்டி இருக்கலாம், இந்த கலர்னு. ஆனால் நீங்க மந்திரத்துல மட்டும் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் நாம் அதை படிக்க கூடாது.